ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா I பவர் மைனஸ் 1924 ப்ளஸ் I பவர் 2018. ஸோ இது ரெண்டு சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் I பவரில் 4 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும் அப்படின்னு நமக்கு தெரியும் 4 டேபிளில். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் எப்படி எழுதுகிறோன்னா மேலே மைனஸ் இருக்கிறதுனால 1/I பவர் 1924. ஸோ இது கீழே டினாமினேட்டில் வரப்போ இந்த மைனஸ் சைன் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸு I பவர் 2018. ஸோ இப்படி வந்துச்சா. ஃபஸ்ட்டு இது 4 டேபிளால் டிவைட் ஆகும். கம்ப்ளீட்டாக 4 டேபிளால் டிவைட் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். 1924 இஸ் ஹோல் டிவைடட் பை 4. ஸோ 4 4s are 16. ஸோ therefore the remainder is 3. அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறேன் 2. 4 8s are 32. அடுத்து ஒரு 4 1s are 4. ஸோ ஃபைனலி சப்ராக்ட் பண்ணுறப்போ it becomes 0. ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகுது. அப்போது பவரில் இருக்கிற நம்பர் வந்து 4 டேபிளில் வரும்போதுன்னா இந்த I பவர் 4 ஆர் 4th டேபிள் மஸ்ட் பி 1. ஸோ ப்ளஸ் அடுத்து 2018. இப்போது 2018 4 டேபிளால் நான் டிவைட் பண்ணுறேன். 4 5s are 20. அப்புறம் ஒன்று இருக்கிறேன் 10ல். ஸோ 0 போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா 8 எடுத்துக்கிறேன். 4 4s are 16. therefore remainder 2. ஸோ 4 டேபிளால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா I பவர் 2016 ப்ளஸ் 2ன்னு நான் எழுதுகிறேன். ஏன்னா 2016 வரைக்கும் அது 4 ஆல் டிவைட் ஆகணும். ரிமைண்டர் என்ன ஆகணும் 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1/1 வந்து 1 தான். ப்ளஸ்ஸு இது வந்து எப்படி எழுதலாம்னா I பவர் 2016 இன்ட்டு I பவர் 2. ஸோ 1 ப்ளஸ் 2016ஓட வேல்யூ என்னென்னா 1. ஸோ 1 இன்ட்டு ஐயை ஸ்கொயர் பண்ண என்ன வேல்யூ -1. ஸோ 1 ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1ன்னு ஆகிடும். 1 - 1 0. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.